இப்போ அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோடுகளில் இருக்க சின்ன சின்ன கடைகளில் வந்து நிறையா ரோட்டில் வித்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த சீசனில் இந்த கஸ்டர்ட் ஆப்பிள், அதாவது வந்து இந்த சீத்தாப்பழத்தை வாங்கி நாங்கள் சாப்பிட்ருக்கும் போது முந்தானத்தைய மனைவி கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து சீத்தாப்பழத்தை சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதா, ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் சொன்னேன் அதில் சர்க்கரை அதிகமாக இருக்குது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு. பொதுவாக வந்து நம்ம எல்லாமே வந்து இந்த மாதிரி தவிர்க்க வேண்டிய பழங்கள் அப்படின்னு இதில் லிஸ்ட்டில் தான் இதை வச்சுருக்கோம். அப்புறம் தான் அதில் இருக்கிற சத்துக்கள் என்ன, அது ஏதாவது பெனிஃபிட் நமக்கு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு கிடைக்குமா, இல்லை பொதுவாக இருக்கிறவங்களுக்கு அது என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அதை படித்து பார்த்துட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அதுதான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். முதல்ல வந்து இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கிற சத்துக்கள், நல்ல சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து வைட்டமின் சி நிறையா இருக்குது. பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வைட்டமின் சி அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து இது சாப்பிட்றதுனால வைட்டமின் சி அதிகமான நோய் எதிர்ப்பு தன்மை வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியாகும். ரெண்டாவது வந்து மெக்னீஷியம் அதில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது நம்மளோட எலும்புகளுக்கும் ஜாயின்ஸுக்கும் வலு சேர்க்கறது இந்த மெக்னீஷியம்ங்கிறது ஒரு மூலப்பொருள். ஸோ அதனால் வந்து இந்த மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிற பொருட்கள் சாப்பிடும்போது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். அது போக இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நிறைய பழங்கள் காய்கறிகள் சாப்பிடணும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா வரும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், கழிவுகளை வந்து சரி பண்ணும். அதாவது இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கழிவுகள்னால தான் நமக்கு வந்து இந்த கேன்சர் மாதிரி வியாதிகளோ இல்லை இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு நம்ம உடம்புல மூட்டு சம்மந்தமான பிரச்சனையோ இல்லை ரத்த குழாய்க்குள்ளே வர அடைப்புகள் கூட இன்ஃப்ளமேஷன் மூலமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கிறனால இந்த மாதிரி பிரச்சனைகளையும் அது தவிர்க்கும் அப்படிங்கிறது வந்து இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கிற சத்துக்கள். சரி, சர்க்கரை இருக்கவங்க அதை சாப்பிடலாமா சாப்பிட வேண்டாமா, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர் நிறைய பேர் கேட்பீங்க. அதில் கேலரிஸ் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 கிராம் சீத்தாப்பழத்தில் 90லேருந்து 100 கேலரி அளவுக்கு எனர்ஜி இருக்குது. இது அதிகமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொஞ்சம் அதிகம்தான். அதனால தான் நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பாகவும் தெரியுது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இதில் பார்க்கணும், கிளைசிமிக் இண்டெக்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து சர்க்கரை உயர்த்தும் திறன். ஸோ இந்த சர்க்கரை உயர்த்தும் திறன் தான் ஒரு உணவு சர்க்கரை இருக்கவங்க சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதாங்கிறது முடிவு பண்ணுறதுல ஒரு முக்கியமான பேராமீட்டர். ஸோ இது சீத்தாப்பழத்தோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கீழ் இருக்குது. அதாவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கேட்டகரியில் இருக்கிறதுனால சர்க்கரை உள்ளவர்கள் இதை சாப்பிட்றதுனால பெருவாரியாக சர்க்கரை அதிகமாக உயர்றதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. அது இல்லாமல் நான் சொன்ன ஆடட் பெனிஃபிட்ஸாக இந்த வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது,